ஸோ கேவிட்டி பல்லில் சொத்த வரதுமே கம்ஸ் ப்ராப்ளம் ரெண்டுக்குமே மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா பல்லில் படிகிற அந்த டர்ட்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வாயில் தங்குற அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு போடக்கூடாது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம ப்ராப்பராக வாயை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டா இது நடக்காது. இதை நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பாடியில் ப்ளே பண்ணோம். லைக் நம்ம சலைவாவே இட் ஆக்ட்ஸ் அஸ் எ கிளென்சர். அதுவே சுத்தம் பண்ணும் நம்ம சலைவா. ஏன்னா எகைன் நான் சொன்னது தான், நம்மளோட ஃபுட் ரெமினன்ஸோட சேர்த்து அந்த பாக்டீரியல் ஆக்ஷன், அதோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாயில் இருக்குது. நம்ம அதோட சேர்த்து நம்ம அந்த காஃபி டீ குடிக்கிறப்ப எல்லாமே நம்ம ஸ்டொமக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது. ப்ரஷ் நீங்கள் சொன்ன மாதிரி டூத் ப்ரஷ்ஷில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் படி ஸோ நம்ம பல்லை ஸ்ட்ரென்தன் ஆக்குற ஒரே ஒரு மினரல் இந்த ஃப்ளூரைட் தான். ஸோ இந்த ஃப்ளூரைட் கண்டெய்னிங் டூத் பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ பல்லு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். மவுத் ஃப்ரெஷ்னர் டெஃபினட்டாக என்ன கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி டூத் பெயினுக்கு அது ஒன் ஆஃப் த ஒரு சிவியர் பெயின்னு சொல்லிட்டு, ஈவன் டெலிவரி பெயின் கூட ஈக்குவலாக சில பேஷண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க கம்பேர் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயின் தான் இந்த டூத் பெயின். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக இது டேப்லெட்ஸ் போட்டு சரி பண்ணவே முடியாது. இப்படி அந்த சிவியர் கேசஸ் போகிறத ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ 6 months ஒன்ஸ் அல்லது அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஜென்ரல் செக்கப்க்கு எப்படி நம்ம போகிறோம், பாடி செக்கப், அது மாதிரி டென்டிஸ்ட்டை நம்ம விசிட் பண்ணிக்கலாம். டியவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளச்சேரியில இருக்க லக்ஸ் டென்டல் கிளினிக் தான் வந்திருக்கேன். இங்க நம்ம டாக்டர் சிவரஞ்சனி மேம் கூட தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க பேசலாம். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஆக்சுவலா என்ன மாதிரியான ஆடியன்ஸுக்குலாம் நார்மலா ஒரு டென்டிஸ்ட்டை பார்த்தா பேசிக்கான கொஸ்டின்ஸ் கேட்க தோணும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட இன்னைக்கு கேட்குறேன். அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் நீங்க உங்க டென்டிஸ்டா நீங்க சொல்லுங்க. நம்மள ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும், 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும். பெருசாக நம்ம ஊரில் அது மாதிரி யாரும் பெருசாக பண்ணுறது கிடையாது. ஆனால் 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணுமா இல்லை ஒரு வாட்டி இது போதுமா அப்படிங்கிறது? டெஃபினட்டாக 2 times ப்ரஷ் பண்ணணும். மார்னிங் அண்ட் நைட் டைம் ப்ரஷ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் இந்த நைட் டைம் ப்ரஷ்ஷை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு 2 minutes ப்ரஷ் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் நைட்டு கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து 2 minutes ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நிறைய உங்களோட டென்டலில் டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் நம்ம கேவிட்டி ஃபார்மேஷன் ஆகிறது, கம் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு மெயின் ரீசன் நம்ம வாயில் டர்ட்ஸ் படியுது. நம்ம சாப்பிட்ற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் படிகிறனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதுவுமே எவ்வளோ நேரம் அது நம்ம வாயிலே தங்குது, அது ப்ராப்பராக நம்ம சுத்தம் பண்ணாமல் டெபாசிட் ஆகிறப்போ நம்ம வாயில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாயில் மைக்ரோப்ஸ் இருக்குன்னு. ஸோ அதில் நல்ல பாக்டீரியாஸும் இருக்கும், பேட் பாக்டீரியாஸும் இருக்கும். நம்மளோட கேவிட்டிஸ் இருக்குல்ல, நம்ம பல் சொத்தைங்கிறதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அதுவுமே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது எப்படி நடக்கும், நம்ம வாயில் இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ரெமினன்ஸ் நம்ம வாயில் இருக்கிற அந்த பேட் பாக்டீரியாஸ் சாப்பிட்டு அது மல்டிப்ளை ஆகி க்ரோ ஆகும். ஸோ க்ரோ ஆகுறப்ப என்ன ஆகும், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி தான். ஸோ அது மல்டிப்ளை ஆகி க்ரோ ஆகுறப்போ அது ஒரு ஆசிடை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த ஆசிட் தான் நம்ம வாயில் அரிச்சு ஒரு கேவிட்டி குழி மாதிரி பிளாக்காக பெருசாக அந்த ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வாயில் தங்குற அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு போடக்கூடாது அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, நம்ம ப்ராப்பராக வாயை க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டா இது நடக்காது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம மார்னிங் மட்டும் ப்ரஷ் பண்ணிக்கலாமா, ஏன் நைட்டு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம தடுக்கிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நம்ம பாடியில் ப்ளே பண்ணோம். லைக் நம்ம சலைவாவே இட் ஆக்ட்ஸ் அஸ் எ கிளென்சர். அதுவே சுத்தம் பண்ணும் நம்ம சலைவா. ஸோ நீங்கள் நைட்டு தூங்குறப்ப என்ன ஆகும், அந்த டோட்டலாக 8 hours நம்மளோட பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுமே இட் கோஸ் டு ஸ்டேட் ஆஃப் ஒரு ரெஸ்ட். ஸோ அப்போ நம்ம சலைவரி கிளாண்ட் செக்ரீஷன் சலைவாவுமே கம்மியாகும். ஸோ சலைவா கம்மியாக சுரக்கிறனால வாய் அந்த கிளென்சிங் மெக்கானிசம் இல்லாதப்போ அந்த ஃபுல் டே நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ரெமினன்ஸாக நம்ம வாயில் இருக்குது, பாக்டீரியாஸும் ப்ளே ஆகுது, சலைவா செக்ரீஷனும் இல்லை, கிளென்சிங்கும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 8 hours அந்த ஹோல் அந்த ஃபுல்லாக அந்த டைமில் இந்த பாக்டீரியல் ஆக்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ரீசன் நம்ம நைட் டைம் ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே நிறைய பேர் பெட் காஃபி குடிப்பாங்க. ப்ரஷ் பண்ணாமல் சாப்பாடு எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத என்னோட அடுத்த கேள்வி. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன், ப்ரஷ்லாம் பண்ண வேண்டாம், எல்லாம் நல்ல கிருமி தான் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சாப்பிட்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ காலையில் ப்ரஷ் பண்ணாமல் சாப்பிடலாமா மேம்? டெஃபினட்டாக இது கொஸ்டினு
கண்டிப்பாக நம்ம சாப்பிடவே கூடாது. ஈவன் காஃபி, பெட் காஃபி அதுவுமே வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா எகைன் நான் சொன்னது தான், நம்மளோட ஃபுட் ரெமினன்ஸோட சேர்த்து அந்த பாக்டீரியல் ஆக்ஷன், அதோட பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாயில இருக்குது. நம்ம அதோட சேர்த்து நம்ம அந்த காஃபி, டீ குடிக்கிறப்ப எல்லாமே நம்ம ஸ்டொமக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து இட்ஸ் அதனால பெருசாக பீப்புளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வராதனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த ஹேபிட்ஸு. பட் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக அதை வந்து பெரிய அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பெட்டர் அவாய்ட் இந்த மாதிரியான ஹேபிட்ஸ். நம்ம நைட் டைம் ப்ரஷிங்கை வந்து நம்ம பேஷண்ட் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இம்பார்ட்டன்ஸை. ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் அந்த கேட்குறப்போ ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாதது தான் வந்து ரீசன். ஸோ அதனால டெஃபினட்டாக பெட் காஃபி அந்த மாதிரி பண்ண வேண்டாம். ஓகே மேம். அடுத்ததாக வந்து எந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணணும்? நம்ம நார்மலாக வந்து கடையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னு இருக்குது, ஹார்டு இருக்குது, அல்ட்ரா சாஃப்ட்லாம் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு பேஷண்ட்டு நார்மலாக ஒருத்தவங்க வந்து எந்த மாதிரியான ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். ப்ரஷ் நீங்கள் சொன்ன மாதிரி டூத் ப்ரஷில் வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்குது. பிரிஸ்டில்ஸ்மே வந்து டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹேண்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி நிறையா. ஸோ இதில் வந்து நம்ம ப்ரஷிங்கில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது டூத் ப்ரஷில் வந்து சாஃப்ட்டு, அல்ட்ரா சாஃப்ட்டு, ஹார்டு, மீடியம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிலே மென்ஷனாக இருக்கும் எல்லா ப்ராண்ட்லேயும். ஸோ வந்து என்னோட சஜஷன் படி நீங்கள் வந்து ஒரு யங் அடல்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து டூத் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னா ஒரு மீடியம் டூத் ப்ரஷ்ஷை நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். மீடியமு ஹார்ட் ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ மீடியம் யூஸ் பண்ணி ஜென்டிலாக நம்ம க்ளீன் பண்ணணும். மீடியம் யூஸ் பண்ணி ஹார்டாக ப்ரெஷர் கொடுத்து க்ளீன் பண்ணக்கூடாது. ஜென்டில் க்ளீனிங். ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டு இண்டிவிஜுவல் 45+ இருக்கிறாங்க, ஆனால் சென்சிட்டிவ் பல்லெல்லாம் கூசுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிவியர் சென்சிட்டிவிட்டி வயசான இண்டிவிஜுவல்ஸ், கம்ஸ்லாம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து அல்ட்ரா சாஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்மே வந்து இப்போ நான் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதை பார்க்குறேன், அல்ட்ரா சாஃப்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பல்லுக்கு ஜென்டிலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி யூஸ் பண்ணி இன்னும் ஜென்டிலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுறப்போ அந்த கிளென்சிங் மெக்கானிசமே நடக்காது. பல்லில் இருக்கிற அழுக்கே வந்து க்ளீன் பண்ணாது, அந்த பர்பஸே இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம என்ன நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டீத் கண்டிஷனை பார்த்தே அவங்க வந்து உங்களுக்கு சஜஷன் கொடுத்துருவாங்க. பட் பிராண்டுலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எந்த பிராண்டு பெஸ்ட்டு. அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் வந்து பெருசாக நீங்கள் பார்க்க தேவையில்லை. இந்த இது பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப பெரிய ஹேண்டில் ரொம்ப பெரிய ஹெட் சைஸ் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சின்ன ஹெட் சைஸ் இருக்கிற மாதிரி, உங்களோட டீத் லாஸ்ட் டீத் வரைக்கும் ரீச் ஆகிற மாதிரி அந்த ஹெட் சைஸ் இருக்கிற மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான பேஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? ஏன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அப்படி நிறைய ஆட்லாம் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ நார்மலாக இருக்க ஒரு அடல்ட்டோ இல்லை சின்ன ஒரு 18+ இருக்கவங்க எந்த மாதிரியான பேஸ்ட் யூஸ் பண்ணலாம்? ஓகே, டூத் பேஸ்ட்டுமே நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. அதுவுமே சில கன்சர்னுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கன்சர்னுக்கு டிஃப்ரெண்ட் டூத் பேஸ்ட் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பேஸ்ட்டு, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது. இப்போ ஒரு கம் ப்ராப்ளம் ஒரு பேஷண்ட்க்கு இருக்குன்னா அதுக்கு ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை கேவிட்டிஸ் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் எனக்கு வந்து சொத்தை வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் நல்லா தான் ப்ரஷ் பண்ணுறேன் ஆனால் சொத்தை இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு கேவிட்டி டெண்டன்சியே வந்து ஹையராக இருக்கலாம் ஜெனட்டிக்காக வந்து. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆன்டி கேவிட்டி டூத் பேஸ்ட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அல்லது வந்து சில பேருக்கு பல் கூச்சம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா பல்லுமே பல் கூச்சம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டீசென்சிடைசிங் டூத் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எந்த ப்ராப்ளமே இல்லை, ஒரு நல்ல டூத் பேஸ்ட்டு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்க பேஷண்ட்க்கு அதே தான் டூத் ப்ரஷ் நான் சொன்ன மாதிரியே தான். நம்ம வந்து பிராண்ட்ஸ்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. ரொம்ப அந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒரு ஜென்டிலான டூத் பேஸ்ட்டு உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி. சில நேரம் பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்துருக்கேன் வாயில் வந்து சடனாக ஒரு அல்சரு, ஒரு வந்து பர்னிங் சென்சேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ நான் கரெக்டாக கேட்குறப்போ டூத் பேஸ்ட் சேஞ்ச் பண்ணிங்களான்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் வேறு பேஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ பேஸ்ட்லேயுமே அலர்ஜிஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பேஸ்ட்டு வந்து செட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெர்பல் டூத் பேஸ்ட் ஓகே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ளூரைடு வந்து ஹெர்பல் டூத் பேஸ்ட்டில் இருக்காது. ஸோ நம்ம பல்ல வந்து ஸ்ட்ரென்தன் ஆக்குற ஒரே ஒரு மினரல் வந்து இந்த ஃப்ளூரைட் தான், அவுட் சைட்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி. ஸோ இந்த ஃப்ளூரைட் கண்டெய்னிங் டூத் பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறப்போ பல்லு வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ப்ளஸ் நம்ம கேவிட்டி ஃபார்மேஷன் ஆகிற சான்சஸ்மே கம்மியாகும். ஸோ அது வந்து நம்ம ஹெர்பல் பேஸ்ட்டில் வராது. அது இருக்கிற மாதிரியான டூத் பேஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மவுத் ஃப்ரெஷ்னர்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து சும்மா இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத சின்ன சின்னதாக வச்சு யூஸ் பண்ணுறது பார்க்க முடியுது. மவுத் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணலாமா? என்ன மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாமா? மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து
டெஃபினட்டாக என்ன கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். பிகாஸ் அதில் நிறைய கொஞ்சம் கெமிக்கல்ஸும் இருக்கும், சம்டைம்ஸ் ஆல்கஹால் இருக்கும் அதில். சில ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ், அதாவது பாக்டீரியாவோட கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கான ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது நீங்கள் லாங் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறப்போ நல்ல பாக்டீரியாவும் கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது, அதனால ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆல்கஹால் இருக்கிற அந்த கெமிக்கல் ஏஜென்ட் இருக்கிறனால வாயில் அது அல்சர்ஸ் அந்த மாதிரி வரலாம். ஸோ பெட்டர் நம்ம வாயில் வந்து பேட் பிரெத் வரக்கூடாது அப்படின்னா நம்ம வாயை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே வந்து ஒரு பெரிய விஷயம், இந்த பேட் பிரெத்லாம் இஷ்யூஸ்லாம் வராது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக 2 டைம்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரஷ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும் க்ளீனாக. அண்ட் டென்டிஸ்ட் விசிட் வந்து இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால், ஏதாவது பெயின் வந்தால், அதுவும் பெயின்னா சிவியர் பெயின் மைல்டு பெயின் வந்தால் மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்ஸ் வாங்கி போடுறாங்க. அடுத்து அதான் கேட்கணும்னு நினச்சோம். நார்மலாக வந்து ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எல்லாமே போயிட்டு நான் பல்லு வலிக்குது, இந்த புதுசாக பல்லு வளர போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி போடுறாங்க. ஃபீவர்லாம் வரும், நிறைய பேருக்கு பல்லு வலி வந்து ஃபீவர் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் நார்மலாக ஒரு மெடிக்கலில் போய் டேப்லெட் வாங்கி போடுறாங்களா, அது சரியா அப்படின்னு கேட்கலான்ட்டு இருந்தேன் மேம். அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி டூத் பெயினுக்கு வந்து அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு சிவியர் பெயின்னு சொல்லிட்டு, ஈவன் டெலிவரி பெயின் கூட ஈக்குவலாக சில பேஷண்ட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க கம்பேர் பண்ணி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெயின் தான் வந்து இந்த டூத் பெயின். ஸோ இந்த டூத் ஏக்குமே வந்து சம்டைம்ஸ் நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வந்து பல்லு வந்து கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அலார்மிங் சைன் மாதிரி. எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, சரி பண்ணுன்னு. ஸோ இது ரொம்ப சிவியராக நீங்கள் விடுறப்போ அப்படி தான் வந்து அந்த சிவியர் பெயினுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ கண்டிப்பாக இது வந்து டேப்லெட்ஸ் போட்டு சரி பண்ணவே முடியாது டென்டல் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்லி இது ஒரு மெக்கானிக்கலாக நம்ம டென்டிஸ்ட் போய் அந்த பல்லை வந்து தேவையான ஒரு ஃபில்லிங்கோ அல்லது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். வெறும் டேப்லெட்ஸ், நம்ம வந்து ஃபீவரு, நம்ம கோல்டு இருக்குது, அந்த மாதிரி நம்ம டேப்லெட்ஸ் போட்டு இது வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து இது ரிவர்சிபிள் கிடையாது. ஸோ அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நினச்சிக்குவாங்க, நீங்கள் வலி மாத்திரை மட்டும் எழுதி கொடுங்க, ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரியும். ஸோ ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து சரி பண்ண முடியும். ஸோ இது நம்ம எப்படி அந்த சிவியர் கேசஸ் போகிறத ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ 6 months ஒன்ஸ் அல்லது அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஒரு ஜென்ரல் செக்அப்க்கு எப்படி நம்ம போகிறோம், பாடி செக்அப், அது மாதிரி டென்டிஸ்ட்டை நம்ம விசிட் பண்ணிக்கலாம். ஸோ 99% ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து டென்டிஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பல்லோட சைடில் கேவிட்டி ஸ்டார்ட் ஆகுது, இல்லை வந்து நீங்கள் பிரேசஸ் போட்டுக்கலாம், இல்லை வந்து கால்குலஸ் பல்லில் வந்து அழுக்கு இருக்குது, ஸ்டெயின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் டெஃபினட்டாக நீங்கள் செலவு பண்ண போகிற அந்த கன்சல்டேஷன் ஃபீ வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து டெஃபினட்டாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ட்ரீட் பண்ணுறப்போ காஸ்ட்டுமே கம்மியாகும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு சின்ன சிம்பிளாக இன்ஜெக்ஷனுக்கும் பயப்படுவாங்க இல்லையா நிறைய பேஷண்ட்ஸ். ஸோ ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இன்ஜெக்ஷன்லாம் தேவைப்படாது. நம்ம ஒரு சிம்பிள் ப்ரொசீஜரே ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நம்ம ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ டைமும் நமக்கு கம்மியாகும், செலவும் கம்மியாகும், ப்ளஸ் நமக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் இல்லாமல் சிம்பிளாகவும் நமக்கு ட்ரீட்மெண்ட் முடியும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ்லேயே நீங்கள் பார்த்த காமனான விஷயம்லாம் எந்த மாதிரியான டென்டல் இஷ்யூஸோட உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க? ஸோ டென்டல் இஷ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வருவாங்க. பல் சொத்தை இருக்குது, இது வந்து பல் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிருக்கு, பல்லில் ஸ்டெயின்ஸ் இருக்குது, கரை இருக்குது, அண்டு பல் வந்து அழுக்கு இருக்குது, இல்லை பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், பல் வந்து ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இல்லை, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் பல்லு ரிலேட்டடாக வருவாங்க. ஏன்னா கம்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிற நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதாவது பல் ஆடுது, பல் வந்து ரொம்ப பல்லே விழுந்துருச்சு, ஆடி விழுந்துருச்சு, அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஆர்டிஃபிஷியலாக, அந்த மாதிரியான பேஷண்ட்ஸும் வருவாங்க கம் ப்ராப்ளம் ரிலேட்டடாக. ஆக்சுவலாக இந்த கேவிட்டியும் கம் ப்ராப்ளமும் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அதாவது பல் சொத்தையும் அந்த ஈறு ப்ராப்ளமும் பெரும்பாலும் நிறைய பேருக்கு நான் கேட்டிருக்கேன், இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது வரதுக்கான காரணம் என்ன? நிறைய பேருக்கு வர காரணம் என்ன? ஸோ கேவிட்டி பல்லில் சொத்தை வர்றதுமே கம்ஸ் ப்ராப்ளம் ரெண்டுக்குமே மெயின் ரீசன் கேட்டிங்கன்னா பல்லில் படுகிற அந்த டர்ட்ஸ், ஃபுட் பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ எகைன் இதே சொல்லிட்டு போர் அடித்தாலுமே இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்து நம்ம பல்லில் நான் கேவிட்டிஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. கம்ஸ் ப்ராப்ளம் எப்படி வரும்னா, கேவிட்டி ஃபார்மேஷனுக்குன்னு பாக்டீரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கம் டிசீஸும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ நம்ம வாயில் அந்த படிகிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை இந்த கம்ஸு இன்ஃபெக்ட் பண்ணுற பாக்டீரியாஸ் அது வந்து மல்டிப்ளை ஆகி க்ரோ ஆகும். ஸோ அது க்ரோ ஆகிறப்ப என்ன ஆகும்னா நல்ல இன்ஃபெக்ஷன் ஆகும் கம்ஸ்லாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு 2 நாள் ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணாமல் விடுங்களேன், உங்களோட கம்ஸ்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆக ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ஸ்வெல்லன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ஸில் வந்து ஜிஞ்சிவைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களோட கம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அஃபெக்ட் ஆகுது, அது வந்து ரிவர்சிபிள். நீங்கள் அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு டென்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணி க்ளீனிங் பண்ணிவிட்டு
நல்லா அதுக்கப்புறம் நல்லா ப்ரஷ் பண்ணி கம்ஸை வந்து இன்ஃபெக்டே ஆக விடாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராப்ளம் ஆகாது. சில பேர்லாம் வயசானவங்களாம் பார்த்துருப்பீங்க, ப்ராப்பராக ஒரு அவேர்னஸே இருக்காது, மெயின்டைனே பண்ணியிருக்க மாட்டாங்க, நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும். அப்படி ஆக என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கம்ஸில் இருக்க இன்ஃபெக்ஷன் நம்ம தாடை எலும்பு இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் பல் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சு நிற்கும் அந்த பிடிமானமாக. ஸோ அதுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிறப்போ போன் வந்து இறங்கிட்டே வரும், போன் லாஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த நம்மளோட இந்த டர்ட்ஸ்லாம் இந்த மாதிரி டெபாசிட் ஆகிறப்போ இங்கே இருக்க வேண்டிய போன் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இறங்க ஆரம்பிக்கிறப்போ தான் வந்து இந்த போன் லாஸ் ஆகி நமக்கு இவ்வளோ தூரம் போன் லாஸ் ஆகிறப்போ இவ்வளோ தூரம் போன் இருந்தால் தான் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நம்மளோட வாயில் தெரிகிற போர்ஷன் வந்து இவ்வளோதான் டூத்து. ஸோ இது கீழே வந்து பல்லுக்கு வேர் இருக்குது. ஸோ இந்த வேர் தான் வந்து ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த போன் லாஸ் ஆகிறப்போ பல் ஆட ஆரம்பிக்கும், சீக்கிரம் விழுந்துரும். ஸோ கம் ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, எனக்கு கேவிட்டிஸும் வரக்கூடாதுன்னா ப்ரஷ் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பல் துர்நாற்றம். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஆக்சுவலாக பல் துர்நாற்றம் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுற ஒரு விஷயமா மேம்? ஸோ நம்ம வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வர்றதுக்கு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறப்போ தான் வந்து இந்த பேட் ஸ்மெல் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். நம்மளோட ஜென்ரல் ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த வாயிலேருந்து பேட் ஸ்மெல் வரும். சில பேருக்குலாம் பார்த்துருப்பீங்க, நல்லா வாயில் ரொம்ப க்ளீனாக இருக்கும், கேவிட்டிஸ் இருக்காது, கம் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, ஆனால் வந்து பேட் பிரெத் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஷண்ட்ஸ், அந்த மாதிரியான பர்சனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், டென்டிஸ்ட்டு கிட்ட தான் வருவாங்க பேட் பிரெத் இருந்தால். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுவோம். ஏதாவது வந்து கேவிட்டிஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது ஜென்ரல் ஃபிசிஷியனோ யாரோ. ஸோ உங்களுக்கு சில பேருக்குலாம் கான்ஸ்டண்ட்டாக சைனஸ் இருக்கும் இல்லையா, சைனஸ் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த கோல்டு அந்த சளி இருக்கிறப்போ அதுவுமே ஒரு பேட் ஸ்மெல் கொடுக்கும். இது க்ரானிக்காக லங் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, அண்டு சில பேருக்கு அல்சர் இருந்துட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நான் அதுதான் இது பண்ணி சொல்லுவேன் பேஷண்ட்ஸ் கிட்ட, இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்டையுமே. அந்த அதுக்குன்னே ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அல்சர் பேஷண்ட்ஸோட பேட் பிரெத்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பேட் பிரெத் வரலாம், அண்ட் லிவர் ப்ராப்ளம்ஸு, அண்ட் எஸ்பெஷலி டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சுகர் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக டெஃபினட்டாக பேட் பிரெத் வரும். ஸோ சில மெடிகேஷன்ஸ் கூட பேட் பிரெத் வர சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பேட் பிரெத்க்கு ரீசனாக இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக ஒருத்தவங்க அந்த பேட் ஸ்மெல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பல்லு விளக்கல அப்படிங்கிறத நம்ம அவங்கள சொல்லிட்டு இருப்போம். பட் இவ்வளோ விஷயம் இருக்குது இதுக்குள்ள அப்படிங்கிறது. ஸோ அவங்க அப்படி சொல்கிறப்ப கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் டிப்பிக்கலாக வாயிலேருந்து கேவிட்டிஸ்னால ஒரு ஸ்மெல் வரும். ஸோ டென்டிஸ்டாக இருக்கிறனால இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஸோ அல்சர் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஒரு டிப்பிக்கல் ஸ்மெல் இருக்கும், பேட் பிரெத் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேசிக்காக அது சரி பண்ணாதான் இந்த பேட் ஸ்மெல் வர்றது டெஃபினட்டாக அது கண்டிப்பாக பண்ணணும். ஸோ எங்களுக்கு இருந்து ரொம்ப சின்ன சின்ன பேசிக்கான டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைமிங் மேம். தேங்க்யூ ஸோ மச்.